ஓடி ஒழியக்கூடாது. அது ஓடி ஒழிஞ்சதனுடைய பிரதிபலன் தான் சைல்டு பேபின்னு வந்து கொடுப்பாங்க. 200 அடி கொடி போட்டாலும் இலை பிஞ்சு போச்சு, ரெட்டை பீஸ் பீஸா போயிடுச்சு. சூப்பர் கிளைமேக்ஸ். அது அவரு வாயை விட்டு தமிழக தேர்தல் களம் பரபரப்பா சூடு முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வேலையில நம்ம சைல்டு பேபி விஜய் பிரச்சாரத்துல வந்து அசம்பாவிதெல்லாம் நடந்தது. நீதிமன்றங்கள்லாம் கண்டனம் தெரிவிக்குது. ஏன் அந்த பஸ்ஸை வந்து பறிமுதல் பண்ணல, வழக்கு போடலன்ட்டு காவல்துறை கேட்குது. ஏன் அவங்க பேர்லாம் வழக்கு பதிவு பண்ணலன்னு கேட்குது. பொதுநலம் கருதி சிபிஐ வழக்கு விசாரிக்கணும்னு மதுரை ஹைகோர்ட்டில் போட்டவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் சிபிஐ விசாரணை கேட்க முடியும். எல்லாம் வந்து சிபிஐ விசாரணை இந்த இன்சிடென்ட்ல கேட்க முடியாது, பர்டிகுலர் இன்சிடென்ட்ல கேட்க முடியாது. சிபிஐ விசாரணை கேட்கறதுக்கு வழக்கினுடைய தன்மையெல்லாம் நிறைய இருக்கு. அது ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஆமா, விஜய் நான் சைல்டு பேபின்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சம்பவம் நடக்க சொல்ல, ஒரு துரதிருஷ்டவாசமான சம்பவம் நடக்க சொல்ல களத்துல இறங்கி போய் பார்க்கணும். மருத்துவமனைக்கு போய் பார்க்கறது, உடனடியாக அவங்களுக்கு வேணுன்ற முதலுதவியெல்லாம் செய்கிற வேலையெல்லாம் நேரடி களத்தில் செஞ்சுக்கணும். ஓடி ஒழியக்கூடாது. அது ஓடி ஒழிஞ்சதனுடைய பிரதிபலன் தான் சைல்டு பேபின்னு வந்து கொடுப்பாங்க. ஆனா பிஜேபி என்ன சம்பவத்தை வச்சு எப்படி தமிழ்நாட்டை பிளே பண்ணலாம், சதுரங்க விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு அவன் உடனடியா பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கான். எவன் எவனா வரான் போறான் பார்க்குறான் அப்படின்ற தகவல்லாம் சொல்றதுக்கு. அதை வச்சுருந்தார சூப்பர் கிளைமேக்ஸ். அது அவரு வாயை விட்டு, ஏன்னா விஜயினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறாங்க, பேசிதான் ஆகணும். தவறுதலாக ஏதாவது சொந்த கருத்துக்களை வெளியே விட்டா வழக்கு பதிவுப்படும். இதுல அரசாங்கம் அதனுடைய கடமையை செய்யணும்ல, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். சட்டத்தின் வடிவுதான் அரசாங்கம், சட்டத்தினுடைய வடிவுதான் அரசாங்கம், சட்டத்தினுடைய வடிவுதான் காவல்துறை. சட்டத்துக்கு புறம்பாக எது பண்ணாலும் அது காவல்துறையை திருப்பி சாரும். அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க, சட்டத்தின் வடிவில தெளிவா இருக்காங்க. அது சட்டத்தின் முன்பு நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றம் சோமோட்டாவா வழக்கு எடுக்குது. பத்திரிகையாளர் எழுதுகிற தலையங்கத்தை வச்சு சோமோட்டாவா வழக்கு எடுக்குது. சோமோட்டாவா நீதித்துறையும் பார்த்துக்கிட்டே எங்க இந்த பிரச்சனை நடக்குதுன்னு எடுக்குது. என்ன பண்றது, 41 உயிர் போனதுதான். இப்போ இதால இனி தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைகள்ல கூட்டம் நடத்துறதுக்கோ மாநாடு நடத்துறதுக்கோ அனுமதி கிடையாதுன்னு உயர் நீதிமன்றம் அதிரடியா சொல்லி இருக்கு. இனி எல்லா கட்சிக்காருக்கும் என்ன பண்றது, எல்லாருக்கும் சட்டம் முன்வடிவு எல்லாருக்கும் ஒண்ணுதான். பரவாயில்ல, ஒரு ஒதுக்குமுறமா போய் கூட்டம் போடுறது, தெருமுனை கூட்டம் பிளேஸ்லாம் அரசியல்ல வந்து கூட்டம் போடுறதுக்கான பிளேஸ் எல்லாம் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அந்தந்த ஊர்ல தான் கூட்டம் கூட போறான், அந்தந்த தொகுதியில தான் கூட்டம் கூட போறான். தொகுதியில 10 இடத்துல கூட்டம் விடுவான். அப்போ ஒட்டுமொத்தமா கூட்டம் வந்து ஒரு தொகுதியில ஒரே இடத்துல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த மாநில நெடுஞ்சாலையினுடைய கூட்டம் பிளேஸ்ன்னு எங்கெங்கன்றது ஏற்கனவே நிர்ணயிச்சு தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. அதில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். காவல்துறை அதை கண்ட்ரோல் பண்ணும். கூட்டம் நடத்துகிற கட்சிக்காரங்க
வாலண்டியர்ஸை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிற சமாச்சாரத்தில் இந்த கரூர் பிரச்சனையினால எல்லா கட்சிக்காருக்கும் பிரச்சனை. ஆமா பாருங்க, நேற்று ஏடிஎம்கே 150 அடி அளவுக்கு ஏற்றி இருந்த கொடி சாஞ்சி விழுந்து அது ஒரு பிரச்சனை. எதுக்கு 150 அடி கொடி, 200 அடி கொடி, 100 அடி கொடியெல்லாம் 100 அடி கொடியோ 150 அடி கொடியோ 200 அடி கொடி போட்டாலும் இலை பிஞ்சு போச்சு, ரெட்டை பீஸா போயிடுச்சு. அது 4-5 கட்சியா போயிடுச்சு. அதை ஒருங்கிணைச்சு கூட்டத்தை நடத்த பாருங்கன்னா நாங்க ஒசரா உள்ளவங்க உயரமா உள்ளவங்கன்னு 150 அடி கொடி ஏத்துறேன். அது விழுந்து ஈவி வயல்கள் நல்லா உழுந்துது. நல்ல வேலையா கரண்ட் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கரண்ட் கட் பண்ணலன்னா இருக்கும் உயிர் சேதம் ஆயிருக்கும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடிக்கம்பத்தை பூரா அகற்றுன்றான். அதுக்கு மறு ஆய்வு பெட்டிஷன் போட்டு இது பண்ணி நிற்குது. யாரையா கேட்டவனை 150 அடி கொடி 200 அடி கொடிதான். இந்த அரசியல்வாதிகள்னால பலியாவது உயிர் தான், உயிர் சேதம்தான். எங்கேயா மாநாடு நடந்தா தப்பி தவறி விபத்து வந்து 2 வீலர்ல போறது வர விபத்துல வந்து ஒரு உயிர் பலியாகும். ஆனா 41 உயிரை வாயில போட்டுக்கிறீங்க. அது திரும்பி வர போட்டீங்களே. ஆனா இதை வந்து பிஜேபி வந்து எடுத்துக்கிட்டான் கையில. இப்ப எடப்பாடியை கட்டி விட்டு விஜய் சேர்த்துக்கு போறான். கூட்டத்தை பார்த்துட்டு விஜய் சேர்த்துக்கு போறான். அந்த விஜய் தான் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு சொன்னவன் இப்ப விஜயை காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபி கூட்டணியை பின்றாங்க. இப்ப எடப்பாடி என்ன ரோட் ஏற்கனவே எடப்பாடி வந்து நெருக்கத்துல வந்து பிஜேபி கழட்டி விடணும், விஜயை சேர்த்துக்கலாம் பிளான் பண்ணாரு. ஆனா சம்பவம் இப்ப இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. எடப்பாடி விஜய் சேர்த்தாலும் சரி, பிஜேபி விஜயை சேர்த்தாலும் சரி, எடப்பாடி பிஜேபி விஜய் எல்லாம் சேர்த்தாலும் சரி, ஜோலி முடிஞ்சிடுச்சு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு 2000 கோடி 3000 கோடிக்கு அதிபரான விஜய் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கட்சியை துவங்கினார். விபரீதத்துல போய் நின்று போச்சு. சைல்டு பேபின்னு அடிக்கடி சொல்லுவேன், அது ப்ரூஃப் ஆயிடுச்சு. தேர்தல் காலம் இப்படி போய்கிட்டு இருக்கு. பிஜேபி அமித்ஷா வந்து விஜயை வந்து செக் வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் கூட்டணிகளை பேசிக்கிட்டு நடந்துருக்காங்க. என்னதான் சப்போர்ட் பண்ணாலும், அமித்ஷா சப்போர்ட் பண்ணாலும் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அன்றைய பழமொழி என்று அரசன் அன்றே கொள்கிறான். இன்று அரசன் அன்றே கொள்கிறான், தெய்வம் நின்று வேடிக்கை பார்க்கிறது. ஏன்னா அரசன் கொள்றத தெய்வம் வேடிக்கை பார்க்குது. அதனால அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஜித்து விளையாட்டு, எத்தனை உயிர் பலம் போனாலும் பிஜேபியால கால் ஊன்ற வாய்ப்பே கிடையாது. பார்ப்போம் எடப்பாடியினுடைய கூட்டணி இதுக்கு மேலேயும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாரா, இல்ல நான் தான் தனியா இருக்காரா, விஜய் டிப்டி சிஎம் தரோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டி போடுறாங்க. பிஜேபி போட்டி போடுறான், ஏடிஎம்கேவும் போட்டி போடுறாங்க. நீ டிப்டி சிஎம் கொடுத்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாலும் சரி, தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாடு தெற்குன்னு உதயம் பண்ணி 2 மாநிலமா பிரிச்சு நீ என்ன ஜித்தி விளையாட்டு பண்ணாலும் தமிழக மக்கள் தான். திராவிடன் ஒரே நிலைப்பாடுதான். பிஜேபி தமிழகத்தில் கால் ஒன்ற வாய்ப்பே கிடையாது. விஜய் பேர்ல எத்தனை நீதிமன்றம்லாம் உத்தரவு கொடுத்துருச்சு. இனி அதை பற்றிலாம் பேசக்கூடாது. விசாரணை கமிஷன் ஒரு போட்டு விட்டுருச்சு.
ஆமாம், அது பாட்டுக்கு அது நடக்க போகுது. இனி மக்களை சந்திப்பு அப்படின்னு மாவட்டத்துக்கு கிடைக்காது. தொகுதிக்கு ஊருக்கு கேட்டால் கொடுப்பாங்க, மாவட்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம்.